வணக்கம். இது தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி நிகழ்வுகளுக்கு வரி குறைப்பு வழங்க மறுக்கும் ஆளுநர். இராணுவ நிகழ்வுகளுக்கு வரி விலக்கு வழங்க சபைக்கு அழுத்தம். மாநகர சபையில் அமளி. மருதங்கேணியிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். டெல்வின் சில்வாவை உடனடியாக கைது செய்யுங்கள் பரந்த முறைப்பாடு. நான் குற்றமற்றவன் நீதிமன்ற கூண்டிலிருந்து முழங்கிய யோசித ராஜபக்ச. அம்பலாந்தோட்டை படுகொலை வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியிலும் தொடரும் மாணவர் திட்டங்கள். சீனா அமெரிக்கா இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பம். சர்வதேச பளுதூக்கல் சாதனை மாணவனுக்கு சொந்த ஊர் உரும்பிராயில் கௌரவம். இது தாயகம் மீடியா செய்திகளின் விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பாடசாலை நிகழ்வுகளுக்கு மாநகர வரி குறைப்பை வழங்குவதற்கு மாநகர சபை தீர்மானம் நிறைவேற்றிய போது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதனை வழங்க முடியாது என நிராகரித்துள்ளதாக யாழ் மாநகர சபையில் பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. யாழ் மாநகர மாதாந்த அமர்வு முதல்வர் மதிவதனி தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இவ்வாறு பிரதிவாதம் இடம்பெற்றது. அமர்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் யாழ் மத்திய கல்லூரி மற்றும் பரியோவான் கல்லூரிகள் பங்கு பற்றிய பெருந்துடுப்பாட்ட போட்டி, யாழ் இந்து கல்லூரி ஏற்பாடு செய்த இசை நிகழ்வு மற்றும் யாழ் மருத்துவ பீடம் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சி ஆகியவற்றுக்கு மாநகர சபையால் அறவிடப்படும் வரியை குறைக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்காக சபையில் பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் அதனை குறைப்பதற்கு சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில் வடமாகாண ஆளுநர் அவ்வாறு வழங்க முடியாது, சபையின் வருமானத்தை குறைப்பதை அனுமதிக்க முடியாது என அனுமதி தரவில்லை. ஆனால் யாழ் துரியப்பா விளையாட்டு அரங்கில் இராணுவத்தினரால் ஏற்பாடு செய்த புதுவருட நிகழ்வுக்கு மைதான குத்தகையை மாநகர சபைக்கு வழங்காது ஆளுநர் தன்னிச்சையாக அனுமதியை வழங்கியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட மாநகர சபை தீர்மானங்களை மீறி வடமாகாண ஆளுநர் அரசாங்கத்தின் எடுபடியாக சபைக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை இல்லாமல் செய்ததை ஏற்க முடியாது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களால் ஏற்பாடு செய்த நிகழ்வுகளுக்கு வரி சலுகை வழங்க முடியாது என மாநகர சபை தீர்மானத்தை மீறி உத்தரவு போடும் ஆளுநர் எவ்வாறு இராணுவ நிகழ்வுக்கு எவ்விதமான பணமும் அறவிடாது அனுமதி வழங்க முடியும்? உயரிய சபையில் முதல்வர் முன்னிலையில் எடுக்கப்படும் தீர்மானத்தை ஆளுநர் தன்னிச்சையாக மீறுவாராயின் மக்கள் சபை எதற்கு என கேள்வி எழுப்பினார். இதன் போது குறுக்கீடு செய்த முதல்வர் மதிவதனி சில விடயங்கள் சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் ஆளுநரின் அனுமதிக்காக அனுப்பப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆளுநர் எதை சொல்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்தினோம் என்றார். இதன் போது எழுந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மற்றும் ஒரு உறுப்பினர், ஆளுநர் எதை சொன்னாலும் செய்யலாம் என்றால் நீங்கள் எதற்கு, இந்த சபை எதற்கு, கலைத்துவிட்டு ஆளுநர் பார்க்கட்டும் என்றார். இதன் போது கருத்து தெரிவித்த முதல்வர் சபையில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் ஆளுநருக்கு தெரியப்படுத்துவதாக தெரிவித்த நிலையில் சபை அமைதி நிலை அடைந்தது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு இளைஞர்களின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்கு முன்னால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது. நினைவேந்தலில் புது ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காகவும் மாவீரர்களுக்காகவும் 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்தப்பட்டு தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் வாரத்தின் 3வது நாளை நினைவுபடுத்தும் விதமாக முள்ளிவாய்க்கால் உப்புக்கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு இளைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பருத்தித்துறை நகர சபை, பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வாவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிபதிகளை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காகவே இவரை கைது செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய மக்கள் முன்னணியால் நிலக்கரி தொடர்பான முழு அதிகாரங்களுடன் கூடிய ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவில் இன்று குறித்த முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 12 நீதிமன்ற கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள நிலக்கரி தொடர்பான முழு அதிகாரங்களுடன் கூடிய ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரிடம் புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரவினால் இம்முறைப்பாடு மனு கையளிக்கப்பட்டது.
இதன்போது சுகீஸ்வர பண்டாரவுடன் கட்சியின் கொழும்பு மாவட்ட செயலாளர் பிகும் கித்ரி, கோமாகம தொகுதி அமைப்பாளர் நிசோன் இந்திக்க, பொரளை தொகுதி அமைப்பாளர் குசான் மதநாயக்க மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர் ரோமேஷ் சாலிந்த ஆகியோர் முறைப்பாடு அளிக்க சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணைகளை தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து இன்று 14/5/2026 கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தாம் குற்றமற்றவர் என யோசித ராஜபக்ச நீதிமன்ற கூண்டிலிருந்து தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த வழக்கில் சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தெரிவித்து பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்ப கட்ட ஆட்சேபனையை மேல் நீதிமன்ற நீதிவான் உதேஷ் ரணதுங்க நிராகரித்தார். இந்த ஆட்சேபனைக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை என தீர்ப்பளிக்க நீதவான் குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பகிரங்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்ட பின்னர் யோசித ராஜபக்ச தாம் குற்றமற்றவர் என பதிலளித்துள்ளார். பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான இந்த வழக்கு இனிவரும் நாட்களில் மேல் நீதிமன்றின் அதிகார வரம்பிற்குள் தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்கோட்டையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொலை சம்பவம் அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் கடந்த 11/5/2026 இரவு இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பின்னர் அவரது தலையை துண்டித்து தேவியின் சிலையில் வைத்து சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறு உயிரிழந்தவர் 34 வயதுடைய பொடி என அழைக்கப்படும் லக்மால் சந்துருவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த லக்மால் சந்துருவன் கடந்த பிப்ரவரி மாதம் மாமண்டல பகுதியில் இடம்பெற்ற முக்கிய கொலை சம்பவத்தின் சந்தேக நபராக இருந்து மார்ச் 30 பிணையில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உயிரிழந்தவரின் மனைவி அடையாளம் காட்டியுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற தினமே சமீர உதயங்க என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற 2 சந்தேக நபர்களும் பின்னர் தங்காலை குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரின் சகோதரர் முன்னர் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கான பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக உயிரிழந்தவரின் குழுவினரால் கொல்லப்பட்ட மேத்த பொடி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மேத்தலோக்குவின் மூத்த சகோதரர் எனவும் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத மதுபான வியாபாரம் தொடர்பான தகவல்களை காவல்துறைக்கு வழங்கியதாக ஏற்பட்ட சந்தேகமே இந்த மோதல்களின் அடிப்படை காரணமாக இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தலையை துண்டித்து தேவியின் சிலையில் வைக்கும் திட்டம் தீட்டப்பட்டதாகவும் அதற்கு பின்னணியில் கருணா லோக்கா என அழைக்கப்படும் ரஞ்சித் பிரியந்த் எதிரி வீர இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். தொடர்வது இந்திய செய்தி. தமிழகத்தில் செயற்படுத்தப்பட்டு வரும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்கள் புதிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் செயற்படுத்தப்படும் இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் மாணவர்களின் வங்கி கணக்குகளில் மாதாந்த உதவித்தொகையாக 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பாடசாலைகளில் கல்வி கற்று உயர்கல்வியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு பொருளாதார ஆதரவாக இந்த திட்டங்கள் செயற்பட்டு வருகின்றன. இதன் மூலம் உயர்கல்வியை தொடரும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்து வருவதுடன் கல்வி இடைவிலகல் குறைவதற்கும் உதவியாக இருப்பதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக நிதி செலுத்தப்பட்டுள்ளதால் பயனாளிகள் தங்களின் கணக்கு விவரங்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனைகளை நடத்தியுள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. கோலாகலமான வரவேற்பு விழாவை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது. சீனாவின் கிரேட் கால் ஆப் தி பீப்பிள் மாளிகையில்
சற்று நேரத்திற்கு முன்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பமானதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள், பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் பிராந்திய அரசியல் நிலவரங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அரச தொலைக்காட்சி செய்தியின்படி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி டிரம்புடன் அமெரிக்க அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் குழு ஒன்று இணைந்து கொண்டு தொடர்வது விளையாட்டுச் செய்தி. சோமா நாட்டில் நடைபெற்ற காமன்வெல்த் யூத் அண்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் பளுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணம் உரும்பிராயை சேர்ந்த யாழ் இந்து கல்லூரி மாணவனாகிய பரமலிங்கம் தாரகன் வெண்கலப் பதக்கத்தை பெற்றமை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு அவரது சொந்த ஊரான உரும்பிராயில் இடம்பெற்றது. பளுதூக்கல் ஜூனியர் வயது பிரிவில் 110+ கிலோகிராம் இடைப்பிரிவில் 98 கிலோகிராம் ஸ்னேச் மற்றும் 132 கிலோகிராம் கிளீன் அண்ட் ஜர்க் மொத்தமாக 230 கிலோகிராம் இடையை தூக்கி வெண்கலப் பதக்கம் பெற்றார். உரும்பிராய் மீக்கல் அபிவிருத்தி குழு மற்றும் சென்ட் மேக்சல் சனசமூக நிலையம் ஏற்பாடு செய்த குறித்த நிகழ்வில் சாதனை மாணவன் யாழ் உரும்பிராய் சந்தியிலிருந்து ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு சனசமூக நிலையம் ஒன்றில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த தாயகம் மீடியா செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம். இணைந்திருங்கள் தாயகம் மீடியா செய்திகளுடன்.